இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி தெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்குது. இப்போ இந்த இடத்துல கூட ஆத்மாக்களோட நடமாட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஆத்மாக்கள் இருக்குது, இங்கே தீய சக்திகளும் வரும் போகும். ஆனால் அது எல்லாம் காளி அம்மா இருக்கிறதால, நான் காளி உபாசகர், காளி இருக்கிறதால அது எதுவும் வராது. அதே மாதிரி இப்போ செய்வினை இருக்குது, ஒருத்தவங்க பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த பேயுடைய தாக்கம் தான் இங்கே வரும். பேய் அங்கே நின்றுடும். ஏன்னா இங்கே நான் வந்து பல லட்சம் மந்திரங்களை சொல்லி என்னுடைய பூஜை ரூமில் நான் வச்சு இங்கேருந்து தான் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். அப்போ அவங்க அங்கே வெளில போனோடனே திருப்பி அந்த பேய் பிடிக்கும், தீயசக்தி பிடிக்கும். கோயிலில் அவங்க போயிட்டு முதல்ல கோயிலுக்கு போக விடாது. கோயிலில் போயிட்டு இப்போ நீங்கள் மலையனூர்லாம் பார்த்தீங்கன்னா பேய் ஓட்ட இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுவாங்க, ஆடி கீடி எல்லாம் கோழி பலி எல்லாம் கொடுத்த உடனே திருப்பியும் சரியாகி போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 10 மணல் டாக்டரை பார்த்துருப்பாங்க, எதுவுமே சரி இருக்காது. அப்போ பேயின்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்ம மதமே எல்லாமே அழிஞ்சிருக்குமே. இப்போ அதிகமாக இல்லை போயின்னு இருக்கு. சரிங்களா? இங்கே விஞ்ஞானத்தை மீறி நான் எப்பயுமே எல்லா நாட்டிலையும் எல்லாருக்குமே சொல்லுவேன், நம்ம சித்தர்கள் எல்லாத்துக்குமே முன்னோடிகள். சிவபெருமான் தான் சித்தனுக்கெல்லாம் சித்தன் சிவபெருமான்.